வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சுடிதார் டாப் கட்டிங் போன வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி லைனிங் துணியும் மெயின் கிளாத்தையும் கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அது வந்து ஓட்டு தையல் போட்டுக்கோங்க. ஓட்டு தையல் அப்படின்னா இடத்தையல் சொல்லுவாங்க. அதாவது சுற்றி வந்து துணி நழுகாமல் இருக்க ஒரு குண்டூசி பின்னை வந்து அங்கங்கே பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணி வச்சுட்டு ஓட்டு தையல் போடுங்க. அதாவது அந்த ஹாம்கோல் வளைவாண்டு இருக்கு பாருங்கள், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லும் கவர் பண்ணுற மாதிரி ஓட்டு தையல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் துணி வந்து நழுகாமல் இருக்கிறதுக்காக ஓட்டு தையல் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஓட்டு தையல் போட்டோன்னா இது மொதல் ஸ்டெப். அதாவது பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து ஓட்டு தையல் போட்டு வச்சுக்கணும். இது வந்து மொதல் ஸ்டெப்புங்களா. செகண்ட் ஸ்டெப் பார்க்க போகிறது என்னென்னா, ஃப்ரண்ட்டோட நெக்கு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து 6 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து முன்கழுத்து வரைஞ்சி வச்சுருப்போம்ல, முன்கழுத்து வரைஞ்ச அளவுக்கு ஒரு கேன்வாஷ் பேப்பரில் 6 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு நெக் டிசைனை வந்து கட் பண்ணிக்கிங்க. அதே போல் கிளாத்து வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு அந்த கேன்வாஷை வந்து அயன் பண்ணாலும் அயன் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி வந்து மெயின் கிளாத்தான சுடிதாருடைய நெக்கில் வந்து இதை அட்டாச் பண்ணி நம்ம வந்து தைக்கணும். தச்சு அழகாக தச்சு கட் பண்ணி குண்டூசி பின்னை வச்சு அழகாக டேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தையல் போடணும். இப்போ தையல் போட்டோடனே இப்போ நம்ம வந்து அந்த 6 இன்ச்சுக்கு நம்ம போட்டு முன்கழுத்து கேன்வாஷ் வச்சுருப்போம்ல, அதை அடித்து திருப்பி ஒரு படிமான தையல் போடுங்க. ஃப்ரண்ட்டு பக்கம் மட்டும்தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரண்ட்டு பக்கம் மட்டும்தான் படிமான தையல் போடணும். பேக் சைடில் படிமான தையல் போடக்கூடாது. நம்ம இன்விசிபிளாக தைக்க போகிறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து பேக்கில் வந்து படிமான தையல் போடக்கூடாது. இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம போட்டோம்ல, கழுத்தை வந்து ஜாயின் பண்ணோம், கேன்வாஷ் வச்சு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா கேன்வாஷை வந்து கட் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டு இப்போ நம்ம வந்து கழுத்தை வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். பாருங்க அவ்வளோ அழகாக நீட்டாக ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள். அப்போ அதுக்கு காரணம் வந்து கேன்வாஷ் வச்சு நம்ம திருப்பும் போது அந்த கழுத்து ஃபினிஷிங்காக வரும். இப்போ வந்து நான் 2 தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் சுடிதார் டாப்பை ஃப்ரண்ட்டு வந்து. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடு டாப்போட பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அதே போல் தான் கேன்வாஷ் வச்சு நம்ம 7 இன்ச்சு வச்சுருந்தோம்ல, கழுத்து நெக் சைடு நம்ம கழுத்து எந்த நெக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேன்வாஷ் வச்சு கிளாத்தில் அயன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, எது பண்ணாலும் சரி வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து அதே போல் பேக் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நான் என்ன சொன்னேன், இதில் படிமான தையல் போடக்கூடாது. ஏன்னா படிமான தையல் போட்டால் நம்மளுக்கு அந்த இன்விசிபிளாக வர நெக்கு வராது. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம படிமான தையல் போட்டு தைச்சி ஃபினிஷ் பண்ணிட்டோம் கழுத்தை. பேக்கை மட்டும் நம்ம எப்பயுமே வந்து பின்கழுத்தை மட்டும் நம்ம வந்து படிமான தையல் போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். 1/2 இன்ச்சு விட்ருப்போனா, ஷோல்ட்ரு பிடிக்கும்போது 1/2 இன்ச்சியும் அதை முடிக்கும்போது 3/4 இன்ச்சியும் நம்ம எந்த அளவுக்கு விட்டுருந்தோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து தைக்கணும். இதை தைச்சி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம இப்படி தைச்சி எடுத்துக்கிறோமா, இதுவும் இந்தாண்ட நெக்கையும் அதே போலவே 1/2 இன்ச்சுக்கு தைச்சி 3/4 இன்ச்சுக்கு பிடிக்கணும். 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சுக்கு போயிடணும். அழகாக வந்து இன்விசிபிளாக அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோமா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓட்டு தையல் போட்டோம், 2வது கழுத்து நெக்கு பீஸ் வச்சோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கழுத்து ஜாயின் பண்ணோமா, இப்போ கழுத்து வந்து ஜாயின் பண்ணிட்டு ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அழகாக ஒரு படிமான தையல் போடுறோம். நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக வருங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக வரும். ஒரு படிமான தையல் போடுறோம். அந்த படிமான தையல் ஏன் போடுறோன்னா, அந்த நம்ம கேன்வாஷ் வச்சுருப்போம்ல, அந்த கேன்வாஷ் வந்து அழகாக வந்து நீட்டாக தெரியணும். அதுவும் இல்லாமல்
அந்த கேன்வாஷ் வெளியே வராத அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கிறோம். இப்போ வந்து கை ஜாயின் பண்ணுறோம். கை வந்து இப்போ ஜாயின் பண்ணுறோம். இப்போ 4வதாக நம்ம பார்க்க போகிறது வந்து கை ஜாயின் பண்ணுறோம். கையை வந்து நம்ம வந்து அர்க்காத் பண்ணி வச்சுருப்போம் ஷோல்டரில். அந்த கையோட ஹேண்டில் நடுப்பக்கத்தில் நம்ம அர்க்காத் பண்ணியிருப்போம். அதிலிருந்து நம்ம டாப்போட மெஷர்மெண்ட்டை வச்சு அழகாக அந்த ஆம்கோல் வரைக்கும் நம்ம கரெக்ட் பண்ணி வச்சு அங்கேருந்து தைச்சாலும் தைக்கலாம், இல்லை ஆஃபில் இருந்து அர்க்காத் பண்ணி வச்சோம் அங்கேருந்து தைச்சாலும் தைக்கலாம் ஷோல்ட்ரு. இப்போ வந்து நம்ம கை ஜாயின் பண்ணுறோமா, அதே போல் 2 கையும் ஜாயின் பண்ணிக்கணும். 2 கையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2 தையல் போடணும். 2 தையல் போட்டால் மட்டும்தான் கிளாத்துக்கு நம்ம வந்து ஓவர்லாக் போட்டாலும் போடுவோம், இல்லை போடாமல் போனாலும் போவோம். அதே போல் 2 கையும் நம்ம வந்து தைச்சிக்கிறோம். இப்போ தைச்ச கையை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது, கையை நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ கையை இது நம்ம ஹார்ம் ஹோல்னால் இதெல்லாம் அவ்வளோ கரெக்டாக அவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக வரும். நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் நம்ம விடுறோமோ அதே மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம இதை பண்ணணும். இப்போ அந்த வளைவு கொடுங்கப்பா, அந்த நம்மளுடைய ஜஸ்ட் அண்ட வர வளைவு அழகாக கொடுத்தீங்கன்னா நீட்டாக நல்லா அழகாக இருக்கும். இதை டாப்பை வந்து நான் தச்சு அதுக்கப்புறம் வந்து போட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து கை ஜாயின் பண்ணிவிட்டு இணைக்கணும். இணைச்சிட்டு 2 தையல் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ அடுத்தது வந்து டாப்போட ஓப்பன் சைடு தைக்கிறோம். டாப்போட ஓப்பன் சைடு தைக்கணும். இப்போ எப்படின்னா 1/2 இன்ச்சுக்கு மடித்து அழகாக தைங்க. 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைக்கணும். ஒரு தையல் அதே போல் ஓரத்தில், அதாவது மேல் வாட்டத்தில் இப்போ மடித்து தைக்கிற வாட்டத்தில் வந்து பா ஷேப் வரணும். இந்த பா ஷேப் வரணும். அடுத்தது வந்து வி ஷேப் வரணும். அதே போலவே 2 சைடும் நம்ம வந்து தைக்கணும். நம்ம வந்து அந்த ஷேப்பு வந்து அந்த பா ஷேப்பும் அந்த வி ஷேப்பும் வந்ததுனாலுமே சுடிதார் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக வருது பாருங்கள். அதாவது நம்ம எந்த அளவுக்கு துணி விட்டோமோ அதே அளவுக்கு நம்ம தைச்சிக்கணும். இப்போ வந்து ஓப்பனாக நம்ம தைச்சிட்டோமா, ஓப்பனை தைச்சிட்டதுக்கப்புறம் கீழ் வாட்டத்தில் இப்போ நம்ம மடித்து தைக்கணும். அதாவது கீழே லைனிங்கும் நம்ம வந்து மடித்து தைச்சிடணும். அடுத்தது இப்போ கீழ் வாட்டத்துலேயும் அதே போலவே மடித்து தைக்கணும். பேக் சைடு வந்து நம்ம வந்து மடித்து ஆஃப் இன்ச்சு விட்ருக்கோமோ 1 இன்ச்சு விட்டோமோ, நம்மளுடைய மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ கரெக்டாக நம்ம விட்டுருந்தோமோ அதே அளவுக்கு நம்ம பின்பக்கம் மடித்து தைச்சிக்கிடணும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் இருந்தது. டாப்பு எடுக்கும்போது அதில் ஒரு பேட்ச் ஒர்க் இருந்தது, இந்த கிளாத் இருந்தது. ஏன்னா பிளாக் கலர் ஃபேண்ட்டுன்னும் போது இதில் செக்குடு, அதாவது செஸ் போர்டு மாதிரி இதில் ஒரு பேட்ச் ஒர்க்கில் ஒரு கிளாத் இருந்தது. அதை வந்து நம்ம எடுத்து பிரித்து வச்சுருந்தோம். இப்போ அதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ ஜாயின் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் அதை ஜாயின் பண்ணும்போது அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இதுக்கிடையிலே வந்து 3 பட்டன் ஒன்று இருந்தது பார்த்திங்களா, ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 3 பட்டன் இருந்தது. அந்த பட்டனை வந்து நம்ம கைக்கு வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லை கழுத்தை சுற்றி வச்சாலும் வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.